இனிய மாலை வணக்கம். ஐயனாடார் ஜானகி அம்மாள் கல்லூரி தமிழ்துறை சார்பாக நிகழக்கூடிய நூல் வாசிப்பு முற்றம் நிகழ்வு 254. இன்றைய நிகழ்விலே நம்மிடையே நூல் கருத்துரை வழங்குவதற்காக சென்னை உலக தமிழாராய்ச்சி நிறுவனத்தினுடைய முனைவர் பட்ட ஆய்வாளர் ஐயன் தமிழன் அவர்கள் வருகின்றிருக்கின்றார். அவருடைய பெயரே அவருடைய தமிழ் பற்றை சொல்லாமல் சொல்லிவிடுகிறது. ஏன்னா இந்த காலத்துல எல்லாம் நவீன கால பெயர்கள் எல்லாமே கலப்போடும் பிறமொழி சார்ந்தும் அமைந்திருக்கக்கூடிய சூழல்ல அவருடைய பெயரே ஒரு நல்ல தமிழ் பெயராக இருக்கிறது, ஐயன் தமிழன் என்று. அந்த பெயருக்கு ஏற்றாற் போல தமிழிலே பற்று கொண்டவர். எழுத்தாளர், பேச்சாளர், கவிஞர், திறனாய்வாளர், ஆய்வாளர் என பன்முக திறன் பெற்ற ஒரு நல்ல ஆய்வாளரை பெற்றிருக்கிறது உலக தமிழாராய்ச்சி நிறுவனம். தொல்லியல் சார்ந்தும் சங்க இலக்கியம் சார்ந்தும் அவருடைய முனைவர் பட்ட ஆய்வினை நிகழ்த்தி வருகின்றார். இளநிலை பட்டப்படிப்பினை கடலூர் பெரியார் கலைக்கல்லூரியிலே பயின்றிருக்கின்றார். சென்னை பல்கலைக்கழகத்திலே தன்னுடைய முதுகலை பட்டப்படிப்பினை பயின்றிருக்கின்றார். முதுகலை பட்டப்படிப்பு பயிலக்கூடிய முதல் பருவத்திலேயே ஜேஆர்எஃப் என்று சொல்லக்கூடிய முனைவர் பட்ட மாணவர்கள் நிதி பெற்று ஆய்வு செய்யக்கூடிய அந்த நிதிக்கான தேர்வினை நிறைவு செய்திருக்கின்றார். தமிழகத்தில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய இலக்கிய அமைப்புகளில் எல்லாம் பேசியிருக்கின்றார். சென்னை கம்பன் கழகம், சேக்கிலார் ஆராய்ச்சி மன்றம், ராமலிங்கர் பணிமன்றம், இலக்கிய வீதி, உலக தமிழ்ச்சங்கம் முதலான அமைப்புகளில் பேச்சு போட்டி, கட்டுரை போட்டி, கவிதை போட்டி, வினாடி வினா போட்டி என பல்வேறு போட்டிகளிலே கலந்து கொண்டு பரிசுகளை பெற்று வாகை சூடி இருக்கின்றார். 2023 தமிழக அரசு நடத்திய காந்தி கவிதை போட்டியிலே முதல் பரிசினை பெற்று தமிழக ஆளுநர் அவர்களினுடைய கரங்களினால் பரிசினை பெற்றிருக்கின்றார். பொங்கு தமிழ் அறக்கட்டளை நிகழ்த்தி இருக்கக்கூடிய தமிழ் பேசு தங்கக்காசு என்ற நிகழ்ச்சியிலே பேசி முதல் மாணவராக தேர்ச்சி பெற்று தங்கக்காசு 1 பவுன் தங்கக்காசினை பெற்றிருக்கின்றார். 2023 தமிழக அரசினுடைய தூய தமிழ் பற்றாளர் விருதினையும் பெற்ற சிறப்பிற்குரியவர். இவ்வாறு பல்வேறு இலக்கிய அறிவும், திறனாய்வு அறிவும், எழுத்தறிவும் வாய்க்க பெற்ற முனைவர் பட்ட ஆய்வாளர் ஐயன் தமிழன் அவர்களை எங்களுடைய நூல் வாசிப்பு முற்றம் மிகுந்த மகிழ்ச்சியோடு வரவேற்கின்றது. இன்று பழமலை அவர்களினுடைய கவிதைகளை எடுத்துக்கொண்டு பேச வருகின்றார். பழமலையினுடைய கவிதைகள் எப்பொழுதுமே பண்பாடு சார்ந்து இருக்கும், இனவரைவியல் சார்ந்து இருக்கும் என்பதாக எழுத்தாளர் ஜெயமோகன் போன்றவர்கள் எல்லாம் குறிப்பிடுகின்றார்கள். நான் அவருடைய சில கவிதைகளை வாசித்த பொழுது எனக்கு படிமம் போன்ற அமைப்பிலே அவருடைய கவிதை இருப்பதாக நான் உணர்ந்தேன். எனவே பழமலை அவர்கள் ஒரு தமிழ் சமூகத்தினுடைய ஒரு பண்பட்ட ஒரு கவிதை வடிவத்தை, கவிதை பொருண்மையை, கவிதையினுடைய கருப்பொருளை கட்டமைக்கக்கூடிய நல்ல கவிஞர். அந்த கவிஞரினுடைய கவிதைகளை எடுத்துக்கொண்டு பேச வருகின்றிருக்கக்கூடிய மாணவர் ஐயன் தமிழன் அவர்களை மீண்டும் ஒரு முறை இந்த அவையிலே அறிமுகம் செய்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சிறப்பு விருந்தினரை நல்ல அறிமுகம் செய்து தொடக்க உரையாற்றிய அம்மா அவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக நூல் கருத்துரைக்கான நேரம். இன்றைய நிகழ்விலே சென்னை உலகத்தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்தின் முனைவர் பட்ட ஆய்வாளர் திரு ஐயன் தமிழவன் அவர்களை பழமலாய் கவிதைகள் எனும் நூல் குறித்து கருத்துரை வழங்க வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம். ஐயனாடார் ஜானகி அம்மாள் கல்லூரி. இந்த கல்லூரியை பத்தி கேள்விப்படும் போது எனக்கு ஒரு ஏக்கம், இது போன்ற மாண்புடைய கல்லூரியில நாம படிக்கிறையே அப்படின்னு நான் நினைச்சு பார்த்தேன். தமிழகத்துல இருக்கிற ஒரு கல்லூரியில இருக்கிற தமிழ் துறைகளும் ஐயனாடார் ஜானகி அம்மாள் கல்லூரியில இருக்கிற தமிழ் துறை போல இயங்கினால் இந்த தமிழ் களத்திற்கு, தமிழ் தளத்திற்கு, தமிழ் மொழிக்கு எப்படிப்பட்ட தமிழ் அறிந்த, தமிழ் ஆய்ந்த மாணவர்கள் உருவாகுவார்கள் என்று நினைத்து பார்த்தேன். ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. தமிழ் மாணவர்களா இருந்து ரொம்ப நெகிழ்ச்சி அடைகிறேன். ஏன்னா என்னை விடவும் வயதுல குறைவா கேள்விப்படுறாங்க. கல்லூரியில நூல்துறை வழங்க போறேன் அப்படின்னு, அந்த கல்லூரியா அப்படின்னு ஒரு பெருமிதமா சொல்றேன். என்னுடைய ஆசிரியர் இதை கேள்விப்படுறாரு, நல்ல கல்லூரி அப்படின்னு. அப்படி இந்த கல்லூரியுடைய தன்னலமற்ற பணி, சில பேர் எதுக்கு இதெல்லாம் தேவையில்லாதது அப்படின்னு விட்டுட்டு போயிடுவாங்க. தன்னுடைய பணியே செய்யறது இங்க இப்ப இல்லை, தமிழ் பணியும் செய்யுது இந்த கல்லூரி. நினைச்சு பார்க்கும்போது இந்த கல்லூரியுடைய அமைப்பு, தமிழ் துறை, கல்லூரியுடைய தாளாளர், முதல்வர், ஒருங்கிணைப்பாளர்,
ஆகிய அத்துணை பேருக்கும் என்னுடைய நன்றி அறிதலை தெரிவித்துக் கொண்டு இப்போது பழமலை ஐயா அவர்களுடைய கவிதைகளை பற்றி பேச வேண்டும். இது அந்த கவிதை தொகுப்பு இவ்வளவு இதாக இருக்கும். ஆக சிறந்த கவிதைகள் ஒவ்வொன்றும். பழமலை ஐயாவை பற்றி கூற வேண்டும் என்றால் அவருடைய பேரை தான் முதலில் நாம் கேள்விப்படுவோம். பேரை கேள்விப்படும் போதே அதை எப்படி நம்ம உச்சரிப்போம் அப்படின்னா, ஏன்னா நமக்கு அந்த எழுத்துக்கள் முன்ன அறிமுகம் இல்லை. பழமலை அப்படின்னு நமக்கு தெரியும், அந்த லை என்றது அப்படி இருக்கும். இவர் என்ன பண்ணிருப்பாருன்னா சீர்திருத்த எழுத்துல போட்டிருக்காரு, போட்டு ஈ போட்டிருக்காரு. இதை நான் பார்த்து நான் எப்படி படிச்சாரு அப்படின்னா பழமலாய் அப்படின்னு படிச்சேன். இப்ப கூட என்னுடைய நண்பர்கள் இவர் பத்தி யாரை பத்தி பேசுறீங்க, பழமலாயா அப்படின்னு கேட்கிறாங்க. பழமலாய் அப்படின்னு உச்சரிக்கிறாங்க. அப்புறம் அந்த காலப்போக்கு அறிதல்ல பழமலை அப்படின்னு பொருள் புரியுது அந்த பேரை. எதுக்குடா இவர் இப்படி பண்ணியிருக்காரு பார்த்தா எழுத்து சீர்திருத்தம். இந்த தட்டச்சுகள்லாம் வரும்போது அந்த லை கணினியை உடனே ஏத்துக்கல அந்த காலத்துல. அதனால இந்த சீர்திருத்தத்தை கொண்டு வந்தாங்க. அவருடைய பேரே அவர் சீர்திருத்தம் பண்ணிக்கிட்டாரு. உண்மையா சொல்ல போனா அவருடைய கவிதைகளை படிச்சா அவருடைய பேரை மட்டும் சீர்திருத்தம் பண்ணிக்கல, ஒரு கவிதை மரபு தமிழுக்கென்று இருக்கின்ற ஒரு நெடும் கவிதை பரப்பினுடைய அந்த கவிதை களத்தையே சீராக்கியுள்ளார் அவருடைய கவிதை வாயிலாக. பாரதி தான் பேசும்போது பேசுவான், சொல் புதிது, சுவை புதிது, சோதிமிக்க நவ கவிதை அப்படின்னு பாரதியார் சொல்லுவாரு. அவருடைய சொற்கள், அவருடைய எண்ணங்கள், அவருடைய எழுத்துக்கள் அனைத்தும் இந்த தமிழ் களத்திற்கு ஒரு புதியனவற்றை அறிமுகப்படுத்தியது. அவருக்கு பிறகு பாரதிதாசன் ஒரு மாபெரும் ஒரு பாணியை உருவாக்கினார். பாரதியை பின்தொடர்ந்து எழுதிய எழுத்தாளர்கள் இடைக்காலத்தில் அது முறிவாகிவிட்டது. பாரதிதாசன் ஒரு புதிய பாணியை தொடங்கிய பிறகு பாரதிதாசனின் வழித்தோன்றலாத பாரதிதாசனுடைய பாணியை பின்பற்றிதான் கவிஞர்கள் உருவாகி அந்த மரபில் கவிதைகளை வளர்த்தெடுத்தார்கள். இந்த போன்ற ஒரு வரலாற்றில் பழமலை தோன்றுகின்றார். பழமலை தோன்றி அவர் வேறு ஒரு பாணியை கட்டமைக்கிறார். அவர் கட்டமைத்த அந்த பாணி தான் இன்று வரை இருக்கின்றது. இப்போ இன்ஸ்டா போறோம், ஒரு படவரி பக்கத்தில் ஒரு 2 வரியில ஒரு கவிதை இருக்கும், 2 எழுத்து இருக்கும், 2 வார்த்தை இருக்கும். அது நச்சுன்னு நம்ம உள்ள மனசை தைக்கும். அது நம்முடைய மொழி மாதிரி இருக்கும். அதுக்கு தனியா அகராதி தேவையில்லை அந்த கவிதைகளை பொருள் புரிஞ்சுக்கிறதுக்கு. ஆனாலும் அந்த கவிதைகளும் கவித்துவத்தோட அழகியலோட ஒரு உட்பொருளோட சமூகத்து மேல அக்கறையோட இருக்கிற கவிதைகள் எத்தனையோ கவிதைகள். இந்த பாணியை யாரு கட்டமைச்சது அப்படின்னா பழமலை அவர்களுடைய கவிதைகள் தான் கட்டமைக்கும். ஆங்கில கவிஞர்களை ட்ரெண்ட் செட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க, ட்ரெண்ட்னு சொல்லுவாங்கல்ல, இப்ப ட்ரெண்ட்ல இருக்கியா அப்படின்னு. அப்படி ஒரு ட்ரெண்டை உருவாக்குனது பழமலை அவர்களுடைய கவிதைகள் தான். அந்த கவிதைகள் தான் அவருக்கு பின்னாடி நம்ம இப்ப தொடர்ந்துட்டு இருக்கோம். நிறைய பேர் எழுதிட்டு இருக்காங்க. பழமலை அவருடைய கவிதைகள்லாம் அப்படி மண் வாயை திறந்து பேசினா எப்படி இருக்கும்? ஒரு மண்ணுடைய மொழி, மண் பேசி நம்ம கேட்டிருக்குமா? மண் வாசனை நம்ம உணர்ந்திருக்கோம். மண் பேசி நம்ம கேட்டிருக்குமா? மண் பேசும், மரம் பேசும், குருவி, காக்கா, கொக்கு எல்லாம் பேசும். அவருடைய கவிதைகள்ல ஒரு இலை பேசும், ஒரு புழு பேசும், எல்லாம் பேசும். அவருடைய வட்டாரம், அந்த மக்கள், அப்படி இருக்கும் அவருடைய கவிதை எல்லாமே. அவர் நடுநாட்டு எழுத்தாளர். இப்ப மாணவர்கள், தமிழ்துறை மாணவர்கள் இணைந்திருக்கிறார்கள். ஐயா பழமலை ஐயா JRFல இருக்காரு, UGCல பாடத்திட்டத்துல ஐயா இருக்காரு. ஐயாவை பத்தின கேள்விகள் வரலாம், அதுக்காகவே இந்த வகுப்பை, இந்த பொழிவை பயன்படுத்திக்குவாங்க. ஐயா நடுநாடு என்று சொல்லப்படுகிற விழுப்புரம், ஆற்காடுன்னு முன்ன சொல்லப்பட்ட இப்ப சேலம், திருவண்ணாமலை, கடலூர், காஞ்சிபுரம் இது போன்ற வட்டாரத்திற்கு உட்பட்ட ஒரு பகுதியில் இருக்கின்றார். அவருடைய கவிதைகளில் அந்த மொழி அதிகமாக வரும். இன்னொன்று கூற வேண்டும் என்றால் மதுரைக்கென்று, கோவைக்கென்று, திருநெல்வேலிக்கென்று, தூத்துக்குடிக்கென்று, கன்னியாகுமரிக்கென்று, சென்னைக்கென்று தனித்தனியான வட்டார மொழிகள் இருக்கின்றது. ஆனால் இந்த செந்தமிழ் அப்படின்னு ஒண்ணு இருக்குல்ல, அது அதிகமா பார்த்தா அது விழுப்புரத்து கூட சேர்த்து. விழுப்புரத்துக்காரங்க பெருமளவு ழாவை சரியா உச்சரிப்பாங்க. அந்த மண்ணுல பிறந்தவர் இவர், அந்த மண்ணுடைய மொழிகளை பேசுறார். இதோடைய தொடக்கம் கீரா அப்படின்னு சொல்லப்படுது. கீரா தான் கரிசல் வட்டாரத்தை பெருமளவு வளர்த்து எடுத்தார் அப்படின்னு. கரிசல் வட்டாரத்தை எல்லாரும் படிப்போம், ஆனா நடுநாட்டு தமிழர்களே அதிகமா படிக்கிறது இல்லை அந்த காலத்துல. இவர் தோன்றி அதை அதிகமா படிக்க வச்சார். இவருடைய கவிதைகளுடைய அந்த சாயலை பார்த்துவிட்டு கீரா எழுதுறாரு. எப்படி எழுதுறாரு அப்படின்னா, கல் மழை பொழிந்தார் போல அப்படின்னு எழுதுறாரு. அது என்ன கல் மழை, அது பொழிந்தா என்ன ஆகும் அப்படின்னா பூமி அதிரும். அப்படி ஒரு அதிர்ச்சியை
தமிழ் கவிதை களத்திற்கு தந்த ஒரு மாபெரும் கவிஞன், ஒரு உன்னத கவிஞன் பழமலையார். இப்படி முதல் கவிதை தொகுப்பு சனங்களின் கதை. அந்த கதையை பார்த்தா அதுல அவங்க அம்மா, அப்பா, அவங்க பக்கத்து வீட்டுக்காரு, அவங்க மாமா, அப்படி அவருடைய நண்பர், ஒரு ஆயா, ஒரு தாத்தா, அவர் பார்த்தவங்களாவே வருவாங்க எல்லாரும். அதை படிச்சுட்டு கேக்குறாங்க, இந்த கவிதை எதுக்காக எழுதுனீங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்கலாம் நாங்க தெரிஞ்சுக்கணும்னா இந்த கவிதை எழுதுனீங்க அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு அவர் பதில் சொல்றாரு பாருங்க. நான் என்ன பண்ண அவரு அப்படின்னா, அவர் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா, என்னை எனக்காகவும் என் மக்களை அவர்களுக்காகவும் அறிமுகப்படுத்துவதற்காக இந்த கவிதைகளை எழுதினேன் அப்படின்னு இருக்கு. அந்த ஒரே ஒரு வரிதான், என்னை எனக்காகவும் என் மக்களை அவர்களுக்காகவும். நான் என்ன தெரிஞ்சுக்கணும், என் மக்கள் அவர்களை தெரிஞ்சுக்கணும், அதுக்காக தான் நான் இந்த கவிதைகளை எழுதினேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொன்னு சொல்றேன். ஒரு தனி மனிதன் சமூகமாகும் அப்படி நினைச்சு கவிதையை தந்து சமூக பங்களிப்பை ஆற்றியவர் தான் பழமலை. ஆனால் இப்ப நடக்கிறது எப்படி இருக்கு அப்படின்னா, ஒரு சமூகமே, ஒரு சமூக கட்டமைப்புல இருக்கிற ஒரு பெரிய அமைப்பே தனி மனிதர்களா ஆகிட்டு. ஒரு நிறுவனம் இருக்கு, அது கல்வி நிறுவனமா இருக்கலாம், ஒரு வேலை வாய்ப்பு நிறுவனமா இருக்கலாம், அதுல ஒரு 10 பணியாளர்கள் வேலை செய்யலாம், அவங்க ஒரு சமூகமா இணைஞ்சு வேலை செய்யணும் தான் அந்த நிறுவனம் இருக்கு. ஆனா நீ உள்ள போயிட்டு பார்த்தா அவங்க ஆளுக்கு ஒரு திசையை பார்த்து திசையை நோக்கி இருப்பாங்க. அது இருக்கக்கூடாது, தனித்தனியா ஒருத்தவருக்கான அவன் கூட ஒரு சமூகத்தில் ஈடுபடணும் அப்படின்னு நினைச்சு எழுதப்பட்டதுதான் பழமலை ஐயா அவர்களுடைய ஒரு கவிதை. அவருடைய கவிதைகள்லாம் அப்படியே ஆடி போகும். அவருடைய அந்த சனங்களின் கதைகள்ல அவங்க அம்மாவை பத்தி ஒரு கதை எழுதியிருப்பாரு. அவங்க அம்மா, நம்மளாம் வேப்ப மரம் பார்த்துருக்கோம்ல, வேப்ப மரம் கசப்பா இருக்கு. ஏன் வேப்ப மரம் கசப்பா இருக்கு அப்படின்னு நம்ம எப்படின்னா நினைச்சிருக்கோமா? ஆனா அவர் நினைக்கிறாரு, எதுக்கு வேப்ப மரம் கசப்பா இருக்கு? பல நாள் ஐயம் அவருக்கு, எதுக்கு வேப்ப மரம் கசப்பா இருக்கு. அப்ப அந்த வேப்ப மரத்தை பாக்குறாரு, வேப்ப மரத்தை பத்தி நினைச்சு பாக்குறாரு. சின்ன வயசுல இருந்து வேப்ப மரம் எப்படி இருந்தது அப்படின்னு. சின்ன வயசுல வேப்ப மரம் இருக்கும். அப்ப கல் வாங்கி, காரை வாங்கி ஒரு பெரிய வீடு கட்ட போனாரு. கட்ட போகும்போது அந்த வேப்ப மரத்தை பார்த்து, இந்த வேப்ப மரத்தை அரிகால அறுத்துக்கலாம் அப்படின்னு சொன்ன உடனே அம்மா பதறி போனால், எனக்கும் பதற்றம் வந்தது அப்படின்னு அவர் சொல்றாரு. சொல்லிட்டு அப்படி அவங்க அம்மாவை பத்தி பேச வர்றாரு. அதெல்லாம் அழகியல் சொற்கள், ஒண்ணும் எளிமையான சொற்கள், முழுமை பெறாத சொற்கள், பேச்சு வழக்குல அந்த கவிதை தொடருது. கடைசியா வருது, அவர் நினைச்சு பாக்குறாரு, அம்மா எப்பயும் போயிட்டு அந்த மரத்திட்ட பேசிட்டே இருப்பாரு, அம்மா என்ன பேசியிருப்பா அப்படின்னு. அப்ப அவங்க அம்மாவுடைய வாழ்வியல் நினைச்சு பாக்குறாரு, ரொம்ப வலி நிறைந்த வாழ்வியல். அப்பதான் கண்டுபிடிச்சாரு, ஓ இதுதான் காரணமா, கீழே காட்டு வேம்பு கசந்ததற்கான காரணம் அம்மாவின் சோக கதையை கேட்டுத்தான். வேப்ப மரம் ஏன் கசப்பா இருக்கானா, அவங்க அம்மாவுடைய சோகங்களை கேட்டு அந்த சோகங்களுக்கு பதில் தர முடியாம, அந்த சோக நோய்க்கு மருந்து தர முடியாம அது கசந்து போயிடுச்சான். இதை படிக்கிற அவ்வளவுதான், படிச்சு ஒரு முறை படிச்சதுதான் இந்த கவிதையை. அதுக்கப்புறம் எந்த ஊர்ல, ஏன்னா எங்க ஊரை விட்டு வெளியூர் எதனா போனா ஒரு வேப்ப மரத்தை பார்ப்போம். வேப்ப மரத்தை பார்த்த உடனே என்ன மனசுக்குள்ள வரும்னா, இந்த வேப்ப மரத்துக்கிட்ட எந்த பொண்ணு அவளுடைய சோக கதைகளை சொல்லிட்டு இருக்கா அப்படியே மனசுக்குள்ள அந்த எண்ணம் வரும். இது போன்ற எண்ணங்களை, ஒரு மாற்றம் முடியாத எண்ணங்களை, ஒரு மேன்மையான எண்ணங்களை நம் மனதிற்குள் உருவாக்குவதைத்தான் பழமலை ஐயா அவர்களுடைய அந்த கவிதை செய்கின்றது. அவருடைய கவிதைகளை பற்றி பல அறிஞர்கள் அழகான அந்த ஊமை நயத்தோடு சில தொடர்களை சொல்கின்றார்கள். என்ன அப்படின்னா, தன்னுடைய மண்ணையும் தன்னையும் பல காலம் அனுபவித்து அடை காத்து சிந்தனையில் கவனம் செலுத்தி உழைத்து எண்ணங்கள் நிரம்ப பெற்று அதன் பிறகு தோன்றிய கவிதைகள் தான் பழமலை அவர்களுடைய கவிதைகள் அப்படின்னு சொல்றேன். இப்ப ஐயாவை பத்தி, பழமலை ஐயாவை பத்தி நான் அடிக்கடிக்கு என்ன சொல்றேன், மண் சார்ந்த கவிஞர் அப்படின்னு. ஆனா மண் சார்ந்த கவிஞர் தான், ஆனாலும் அவருடைய கவிதையில் ஒரு உலகத்துவத்துடைய செய்திகள் இருக்கு. ஒரு உலகம் முழுக்க அதை கொண்டு சென்று பரப்பலாம். அது போன்ற உலகங்கள் ஏற்றுக்கொள்ளப்படுகின்ற அனைவருக்கும் பொதுவான கருத்துக்களை, செய்திகளை அதில் அவர் செறிவாக செய்திருப்பார். ஒரு ட்ரெண்டுன்னு முன்ன சொன்னேன், இன்னொன்னு ஒண்ணு சொல்றேன். என்னன்னா, இசம் அப்படின்னு சொல்லுவாங்க. மார்க்சிசம், பெண்ணிசம், அம்பேத்கரிசம், சூழலிசம், நவீன இசம், அது போன்ற அந்த துவங்கள் இருக்குல்ல, இயல்கள் அப்படின்லாம் அதுக்கு சொல்லுவாங்க. இசம் அப்படின்னு. இந்த இசங்கள் தமிழ் நிலத்துல தோன்றியது எதுவுமே கிடையாது. எல்லாமே மேலை நாட்டுல தோன்றியது. பெண்ணிசம் மேலை நாட்டுல தோன்றுனா அவங்களுடைய நாட்டு சூழலோட அந்த இசங்கள் தோன்றியது. அத தமிழ் கவிஞர்கள் வளரும் போது அந்த இசங்களை மேற்கொண்டு
அந்த இசங்களுக்கு ஏற்றார் போல கவிதைகளை எழுதி தமிழுடைய கவிதை மரபினை, கவிதை அழகியலை அப்படின்னா ஒரு ஒரு உண்மைத்தன்மைன்னு ஒண்ணு இருக்குல்ல, ஒரு ஒரு சுயம், அந்த நாட்டு கொய்யா பழம் அப்படின்னு சொல்றோம்ல, அப்படி இல்லாம அது வந்து ஹைபிரிட் அப்படின்னு சொல்றோம்ல, அப்படி ஹைபிரிட்டுகளாக கவிதைகளை மாற்றி விட்டார்கள் அப்படின்னு கவிதை ஆய்வாளர்கள், திறனாய்வாளர்கள் ஒரு குற்றம் சொல்றாங்க. ஏன்னா கோட்பாடுகள், கொள்கைகள் ஒரு மொழிக்கு தேவை, மொழியில் தோன்ற வேண்டும். கடன் வாங்கி ஒரு மொழியை அதை பயன்படுத்தி கொண்டிருக்கிறது என்றால் காலப்போக்கில் அந்த மொழி சுயமாக பேசிக் கொள்வதற்கு எதுவுமே இருக்காது. அது போன்ற ஒரு நிலையில் தான் இவர் தோன்றி ஒரு இசத்தினை உருவாக்குகிறார். அந்த இசத்திற்கு நாம் மண் இசம் என்று கூட பேர் வைத்துக் கொள்ளலாம். நம்முடைய மண் சார்ந்த நம்முடைய எழுத்துக்களை, நம்முடைய மரபுகளை நாம் வெளிப்படுத்த வேண்டும் என்பதுதான் அந்த இசம். இவருடைய பங்களிப்பு, அந்த பணி, அவர் எடுத்துக்கொண்ட அந்த சிரத்தை என்று சொல்வார்கள். ஒரு கவிதை தோன்றுகின்றது என்றால் ஏனோ தானோ என்று தோன்றிவிடாமல் அதற்கென்று ஒரு பெரிய உழைப்பை போடுவது. அப்படி போட்டிருக்கார். அடிப்படையில் இவர் ஒரு தமிழ் படித்தவர், ஒரு தமிழ் முதுகலை முடித்து தமிழ் ஆசிரியராக பணி செய்தவர். நம் தமிழ்துறை மாணவர்கள், தமிழ்துறை முன்னெடுக்கின்ற இந்த நிகழ்வு, தமிழ்துறை மாணவர்கள் பலர் இணைந்துள்ள இந்த களத்தில் சொல்கின்றேன், தமிழ் படித்துவிட்டு படைப்பு தளத்திற்கு வந்து உச்சம் பெறுவது இப்போது அதிகமாக இல்லை. தமிழ் படிக்கிறவங்க எல்லாம் படைப்பு களத்துக்குள்ள அடி எடுக்கிறதே இல்லை, ஆய்வு களத்துல இயங்குறாங்க. படைப்புன்னு பார்த்துட்டா அதிகமான பிறத்துறையாளர்கள் தான் இருக்காங்க. சிலர் பேர் சொல்ற அளவுக்கு உச்சம் பெற்று தமிழ் துறையை படிச்சவங்க இருக்காங்க. அப்படி ஐயா அவர்கள் தமிழ்துறை படித்து விட்டு ஒரு ட்ரெண்ட் செட்டராக, ஒரு இசத்தை உருவாக்குபவராக இருந்துள்ளார். அது மட்டும் இல்ல, அவர் ஒரு சிறந்த ஆசிரியர். நடுநாடுகளில் தமிழ்நாட்டுடைய அந்த கோயம்புத்தூருடைய மேற்கு பகுதிகளான கிருஷ்ணகிரி, தர்மபுரி, கடலூர், அப்புறம் திருவண்ணாமலை, இங்கெல்லாம் தமிழ் ஆசிரியர் பணியை செய்திருக்கிறார். விழுப்புரம் கல்லூரியுடைய தமிழ் துறை தலைவராக இருந்து ஓய்வு பெற்றிருக்கார். அப்போது அதிகமான மாணவர்களை அவர் உருவாக்கி இருக்கிறார். கவிதை மட்டுமா அவருடைய பங்களிப்பு அப்படின்னா இல்ல, கட்டுரைகளையும் ஐயா எழுதியிருக்கிறார். அதிகமான கட்டுரை, உலகம் வியந்த ஒரு பேச்சாளர் தமிழகத்தில் இருந்தார் அவர், திருக்குறளார் முனுசாமி. அந்த திருக்குறளார் முனுசாமியுடைய பங்களிப்பை பற்றி அவர் கட்டுரை எழுதியிருக்கின்றார். கட்டுரை தொகுப்புகளும் அதிகமாக வந்திருக்கின்றது. அவருடைய கவிதையில் இதற்கு பிறகு கோட்டான்களோடு சில நேரம் அப்படின்னா ஒரு எழுதியிருக்காரு. அது முழுக்க நான் முன்ன சொன்னேன், அந்த கவிதையை எடுத்தா ஒரு இலை பேசும், ஒரு புழு பேசும், ஒரு காக்கா பேசும், மண்ணில் இருக்கிற மரபுகள் எல்லாமே பேசும். அவருடைய அது படிச்சுட்டுனா மனசு விட்டு போகாதுங்க. எப்படின்னா அவர் வீட்டுல ஒரு அப்படியே அவர் கண்ணால பாக்குறது அப்படி பதிவு பண்ணுவார் கவித்துவத்தோட. அவங்க வீட்டுல கோழி வளர்த்தாங்க அவங்க மாமா. அவருக்கு ஆச்சரியமா இருந்தாரா, கோழியை கையில அரிசி வச்சுட்டு கொடுக்குறது, கோழி எல்லாமே வந்து கொத்தி சாப்பிடுமா. ஒரு கோழிக்கும் அவர் வந்து ரொம்ப கவனம் எடுத்து பார்த்துப்பாரா, ரொம்ப அன்பு செலுத்துவாரா. அவர் அந்த பாபான்னு கூப்பிடுவாரு இல்ல, அப்படி கூப்பிட்டு கோழிக்கு அரிசி தருவாரா. ஆனா எனக்கு ஆச்சரியமா இருக்கு, அப்படி பார்த்து வளர்த்த கோழிகளை கழுத்து அறுத்து போட்டு கூடையே மூடுறாரு மாமா அப்படின்னு சொல்றாரு. இது எனக்கு ஆச்சரியமா இருக்கு. இதை விட இது கூட பரவாயில்ல, இந்த கொலை அத்தை ஒரு கொலை பண்ணால் நான் ஆசாசியா கீரை விதைச்சு வச்சிருந்தேன். ஒரு நாள் பள்ளிக்கூடம் போயிட்டு வந்து பார்த்து அதெல்லாம் தலை இழந்து தண்டோடு நின்று நீ கண்ணீரோடு பார்த்தது கொலையை செய்தவள் அத்தை அப்படின்னு பாடுற. கீரையை பறிச்சுட்டாங்க அவங்க அத்தை, அது இவரால் தாங்கிக்க முடியாத, அது ஒரு கொலை, ஒரு இலைக்கு உயிர் இல்லையா, அது கொலை பண்ணிருக்க அத்தை அப்படின்னு பதிவு பண்ற அந்த அதெல்லாம் வந்து அதை படிச்சு பார்த்தா தான் தெரியும். சிலதெல்லாம் வந்து அவருடைய கவிதைகள் ஒரு உடலுக்குள்ள இருக்கிற உயிரை உருவி வெளியே போட்டு. ஒரு கவிதை சொல்றேன், ஒரு சின்ன பிள்ளையில ஒரு காட்சியை நம் கண் முன்னாடி கொண்டு வருவார். அதுக்கு முன்னாடி ஒன்று சொல்றேன், கீராவை நாங்க அதிகமா படிச்சிருக்கேன். நான் கீராவை படிக்கும் போது கரிசல் வட்டாரம் எப்படி இருக்கும் என்று அவருடைய எழுத்துக்கள் மூலமாக நான் உணர்ந்துள்ளேன். அவருடைய கரிசல் காட்டு கடிதாசிகளை படிக்கும் போது நானாக வந்து, அப்போதெல்லாம் நான் வரல, தெற்கு பக்கம்னா நான் பயணப்படலை. அப்போ நானாக வந்து அந்த கரிசல் மண்ணில் ஆடி ஓடி விளையாடி அங்க இருக்கிறவரோடு பழகியது போன்ற ஒரு உணர்வினை அவருடைய எழுத்துக்கள் எனக்கு ஏற்படும். அதுபோல நீங்களும் இந்த எழுத்துக்களின் ஊடாக நடுநாட்டிற்கு வர வேண்டும் என்றால் படமலை ஐயாவுடைய கவிதைகளை படிக்கும். இந்த நடுநாட்டில் ஒரு ஏரிக்கரை, அந்த ஏரிக்கரை ஓரத்துல ஒரு ஓலை வீடு, ஓலையால வேண்ட ஒரு குடிசை வீடு இருக்கு. மண்ணு தர, ஒரு காட்சி வருதா, மண்ணு தர அப்படி இருக்கு அந்த வீடு. அந்த வீட்டுல ஒரு கணவன் மனைவி, அவங்களுக்கு ஒரு மகன் ஒரு மகள், இந்த 4 பேர் இருக்காங்க. அவர் பதிவு பண்றாரு, ஏரி காற்றில் உடல்கள் சில்லிடும், மண் தரை சில்லிடும், பாய் போட்டு படுப்பாங்களாம். அந்த பாய் பத்தாது அந்த 4 பேரு. அப்படி பத்தாது போது உடம்பு கீழே மண் தரையில உடம்பு கொஞ்சம் படும்போது அது சில்லிடும் இல்ல, அந்த அவர் சொல்ல பார்த்து நமக்கு அப்படியே உடம்பு பூச்சுற மாதிரி இருக்கும். அப்பா
என் மீது துண்டை போர்த்துவார். அவங்க அப்பா அவர் மேல துண்டை போர்த்திருக்கிறார். அம்மா தங்கையின் மீது முந்தானை சாத்துவார். அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா, தங்கை பக்கத்துல படுத்திருப்பா, அவ மேல அவங்களுடைய முந்தானையை போடுவாங்க. ஏன்னா படுக்கிறதுக்கு இருக்கிறது ஒரு பாய், போர்த்திக்கிறது ஒரு போர்வை கூட இல்லை. அப்படி இருக்கும்போதே அந்த கணவன் மனைவி அவங்க குழந்தைகளை பரிவோடு அன்போடு பார்த்து வளர்த்துருக்காங்க. இப்படியா அந்த கவிதை தொடங்கு, இப்படி வந்துகிட்டே இருக்கு. வரும்போது கடைசியா அவங்க முடிக்கிறாரு பாருங்க. இது கடைசியா ஒரு நிறைவு காலத்துல அதை நினைச்சு நினைச்சு எழுதுறாரு. அவங்க அம்மா இறந்துட்டாங்க. இறந்த போது கொல்லி வைக்கணும்ல, கொல்லி வைக்கிறதுக்கு போறாரு. அதெல்லாம் நினைச்சு பாக்குறாரு. கொல்லி கடகட்டும், உன்னை எரிக்கும் போது விறகுகளுக்கும் வைகுண்டம் அப்படின்னு எழுதுறாரு. நம்ம இது வரைக்கும் யோசிச்சிருமா, விறகுகள் எதுக்கு பயன்படுது? அவங்கள வைகுண்டத்துக்கு அனுப்புறதுக்கு. அந்த இறந்த அந்த ஈம உடலை எரித்து அதை அஸ்தியாக்குவதற்காக அந்த விறகுகள் பயன்படுகிறது. ஆனால் எப்படியெல்லாம் அந்த வறுமையில் எங்களை அத்தனை பரிவோடு அத்தனை சிரத்தையோடு நீங்கள் வளர்த்தீர்கள். உங்களை இன்று ஈமத்தீயில் கிடத்தி இந்த விறகுகளால் எரிவூட்டுகின்றோம். உங்களுக்கு கட்டாயமாக வைகுந்தம். ஏனென்றால் இப்ப அப்பா அம்மாக்களை தெரியும், அந்த காலத்து அப்பா அம்மாக்களை நினைச்சு பாருங்க. ஒரு பொறுப்பு இருக்காது, குழந்தைய பெற்று தள்ளிக்கிட்டே இருப்பாங்க, அது சோறு கிடையாது, அது கல்வி தர மாட்டாங்க, எதுவுமே பண்ண மாட்டாங்க. ஆனா பழமலை ஐயாவை படிக்க வச்சிருக்காங்க அவங்க அப்பா. இந்த கவிதையின் தொகுப்பு இருக்குல்ல, இதோடைய நீங்க தொடங்க பார்த்து பார்க்கலாம். அவங்க அப்பா தங்கவேல் படையாச்சி அப்படின்னு அவர் ஒரு கடிதத்தை இவருக்கு எழுதியிருக்காரு. அந்த கடிதம் முழுக்க எடுத்து பிழை, ஒண்ணுமே படிக்க முடியாது. இந்த கடிதம், இந்த கடிதத்துல இருக்கிற பின்னாடி அதெல்லாம் பார்க்கணும். அவங்களுக்கு கல்வி அறிவுன்றதே இல்லை. ஒரு உங்கள் செமத்தை அறிய அவள், நீங்கள் ஏங்கு சென்றாலும் பதனம், பிள்ளைகளுக்கும் ஞாபகப்படுத்துங்கள், கடவிலை தினம் குதிக்காமல் இருக்காதீர்கள், அருள் புரிவர், சந்தேகம் இல்லை. இவருக்கு கடிதம் எழுதியிருக்காரு அவங்க அப்பா. இந்த அளவுதான் கல்வி அறிவு இருந்திருக்கு அவங்கள்ட்ட. அப்படிப்பட்ட நிலையில இவங்கள படிக்க வச்சிருக்காங்க, கல்லூரி வரைக்கும் படிச்சு வச்சிருக்காங்க. அந்த அப்பா அம்மாக்களை நினைக்கும் போது, அவங்களுக்கு கொல்லி வைக்கிறத அவரை நினைக்கும் போது, உங்களுக்கு மட்டும் வைகுண்டம் இல்ல, உங்களுக்கு அந்த எரியுதுல எரிக்குதுல இந்த கட்டை, அதுக்கும் வைகுண்டம் அப்படின்னா அந்த ஒரு பதிவு பண்றது அவருடைய சிந்தனை. அதெல்லாம் அவ்வளவு அழகா தொடக்கத்திலே சொல்லுவார், காலத்தால் உருவானவை. அவர் காலத்தால் உருவானவர், நாம் அனைவரும் காலத்தால் உருவானவர்கள். அந்த காலத்தால் உருவானவை என்ன செய்யும் என்றால் ஒரு காலத்தை உருவாக்கும் என்று அவர் சொல்றார். இதெல்லாம் உலகத்தரம் வாய்ந்த சிந்தனைகள். தமிழில் இந்த கவிதை மரபுக்கு ஒரு 3 இதழ்கள் இருந்தது. மணிக்கொடி, அடுத்தது வானம்பாடி, எழுத்து போன்ற இதழ்கள்லாம் இருந்தது. வானம்பாடி ஒரு காலத்தில் நின்று விட்டது. அதன் பிறகு கவிதைக்கென்று சிறந்த ஒரு இதழ் தொடங்கி கவிஞர்களை கூட்டுவித்து அதன் வாயிலாக ஒரு கவிதை தொகுப்பு போடுவது, அதெல்லாம் இல்லாம போயிடுச்சு. அது போன்ற ஒரு காலத்தில் தான் பழமலை ஐயா அவர்கள் கவிதை எழுத தொடங்குகின்றார். அந்த கவிதையுடைய சாராம்சத்தை பார்த்த பிறகு கீரா, சுஜாதா போன்றவர்கள் எல்லாம் எழுதுகின்றார்கள். என்ன எழுதுகிறார் என்றால், வானம்பாடிக்கு பின்பு அந்த தேக்கத்தை உடைத்தது இவருடைய கவிதைகள். இப்படி வானம்பாடியில எத்தனை பேர் இருந்தாங்க. இப்ப பேர் சொன்னா பெரிய பெரிய ஆளுமைகளா இருக்கிற ஈரோடு தமிழன்பன், அப்துல் ரகுமான், வைரமுத்து, இது போன்ற மாபெரும் எழுத்தாளர்கள் இருந்தாங்க. இவங்களுடைய கூட்டு கலவையால் வானம்பாடி இயங்கியது. அது நின்ற பிறகு தனி ஒரு மனிதனாக பழமலை தோன்றி அந்த தேக்கத்தை உடைத்தார் என்றால் அவருடைய அந்த கவிதையுடைய ஆற்றல் என்னவாக இருந்திருக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவருடைய கவிதை ரொம்ப எளிமையா இருக்குங்க. கவிதைக்கு எது அழகு? மரபா, இல்ல அழகியல் சொற்களா, இல்ல எளிமையா அப்படின்னா அதெல்லாம் இல்லை. கவித்துவம் தான் அழகு. எதாவது ஒரு வார்த்தை சொல்றியா, அது கவித்துவமா இருக்கு, கவிதைக்கு பங்களிக்கிற மாதிரி இருக்கும். அப்படி இருக்கணும் இவருடைய கவிதைகள். அப்படிதான் கட்டமைச்சிருக்காரு. ஒரே தளத்துல இயங்கியிருக்காரா? மண்ணை மட்டும் பேசியிருக்காரா அப்படின்னா இல்ல. மக்களை மட்டும் பேசியிருக்காரா அப்படின்னா இல்ல. ஈழ போராட்டம் நடக்குது, ஈழ போராட்டத்துக்கு அவர் பேசியிருக்காரு. ஈழ போராட்டத்தை அவர் கவிதையை படிக்கும் போது கலங்கிடும். ஏன்னா நமக்கு சில ஈழத்துல பலருக்கு தெரியும் ஈழத்துல என்ன நடந்துச்சு அப்படின்னு. கவிதை வாயிலா இவர் ஒரு கவிதையை சொல்றாரு, ஒரு கதையை சொல்றாரு. அதுக்கு முன்னாடி ஒரு உரைநடை போல தொடங்குது. ஒரு ஈழத்து பெண், ஒரு தமிழ் பெண் கொடுமையா தாக்கிக்கிட்டு இருக்காங்க தமிழர்களை சிங்கள ராணுவம். அவர்களுக்கு ஏதாவது அந்த பாடம் புகட்டணும் அப்படின்னு அவர் நினைக்கிறார். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் அமைதி இது நடக்குது, அதையும் அவங்க கண்டுக்கல. அதனால இவ என்ன பண்றா, மனித வெடுக்குண்டா மாறி போய் கொண்டுடலாம் அப்படின்னு ஒரு மருத்துவமனைக்குள்ள போறான். அங்க அவங்க எல்லாம் இருக்காங்க. போகும்போது என்ன சொல்லிட்டு போறா அப்படின்னா,
நான் கர்ப்பிணி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போலியான ஒரு அடையாள அட்டையை காட்டிட்டு அவ போறான். போயிட்டு குண்டு வெடித்து செதறி, உடம்பு செதறி. அதுக்கப்புறம் தான் தெரியும் அவ உண்மையாவே கர்ப்பிணி அப்படின்னு. இது வரைக்கும் அவர் கொண்டு வந்து ஒரே நடை போல நிறுத்திட்டாரு. இதுக்கப்புறம் அப்படியே அந்த கவிதையை தொடர்கிறாரு. பதிலடிகள் தாமே நடந்து கொண்டிருக்கின்றன தமிழர் பகுதிகளின் மீது. இலங்கை படையின் சரமாரியான தாக்குதல், 12 அப்பாவி தமிழர்கள் பலியானார். அதற்குதான் என் தங்கை போறார். அன்பு தங்கைக்கு 21 வயது தான், என்னுடைய வயதை விடவும் குறைவான வயது. நம்முடைய முதுகலை 1ஆம் ஆண்டு அது போன்ற ஒரு வயதில் இருக்கக்கூடிய ஒரு பெண் வாழ்க்கையை அனுபவிக்க வேண்டியது, வாழ்க்கையை காண வேண்டிய அந்த வயதில் அந்த பெண் போறார். மெய்யாகவே சூழி, இந்த சொற்கள்லாம் பாருங்க, சூழி அப்படின்னு பயன்படுத்துறாரு. இது என்ன நீலி சூழி அந்த மாதிரியா அப்படின்னா, சூழ் அப்படின்னா அந்த கர்ப்பம் அப்படின்னு சொல்லுவாங்க. செம்பருத்தி நீங்க வந்து சின்ன வயசுல ஆய்வு பண்ணிருக்கீங்க, 8வது 9வது செம்பருத்தி சூலகம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அப்ப கர்ப்பமா இருக்கிறவங்க சூழி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்பயே நடுநாட்டுல சூழ் சுத்துறதுன்னு ஒரு வழக்கம், சூழ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மழைக்காலத்துல சூழ் அப்படின்னா அவங்க கர்ப்பமா இருக்காங்க அப்படின்னு அந்த உலகத்துல அந்த ஆதி காலத்து அந்த சூழ் வழக்கு, சங்க காலத்துல இருந்து பயிர் அந்த வழக்கை பயன்படுத்துறாங்க. மெய்யாகவே சூழ் குண்டுகளை மறைத்துக் கொண்டு எளிதாக உள்ளே பூந்திருக்கிறார். வெடித்தவை குண்டுகள் மட்டுமா? உகந்தி ராசா குடும்பமே அல்லவா? வெடித்தது குண்டுகள் மட்டுமா? உகந்தி ராசா குடும்பமே அல்லவா? அவள் கால் முளை, அவன் கால் முளை. இந்த முளைனா முளைக்குது இல்ல, அந்த முளை உள்ள இருந்தது எதுன்னு கேட்கிறாரு. அவர்கள் பரம்பரை, அந்த அருமை பிள்ளை அவன் தம்பியா அவள் தங்கையா? உள்ள இருந்தது என்னவா இருந்தது? பகை முடிக்கும் போரில் பால் வேறுபாட்டுக்கு பொருள் இல்லை. பகை முடிக்கணும், பால் வேறுபாட்டுக்கு பொருள் இல்லை. குழந்தையின் காதில் குண்டு என்ன சொல்லி இருக்கும்? வயிற்றுலதான் கட்டிட்டு போயிட்டு குண்டு வெடிச்சது. வெடிக்கும் போது முன்ன குழந்தை தானே வெடிச்சு செதறி இருக்கும். அப்படி வெடிக்கும் போது அந்த குண்டு அந்த குழந்தை காதுல என்ன சொல்லியிருக்கும்? நீதான் வெற்றி குண்டு. குழந்தைகிட்ட சொல்லியிருக்கும், நீதான் வெற்றி குண்டு அப்படின்னு சொல்லியிருக்கோம். தொடங்குது. குண்டின் செவியில் குழந்தை சொன்னது என்ன? குண்டு சொல்லிடுச்சு, குழந்தை சொல்லியிருக்கும்ல குண்டு கிட்ட, அது என்ன அப்படின்னு கேட்கிறாரு. எத்தனை காலத்திற்கு நாம் இப்படியே சிதறி கொண்டிருக்கிறோம், எத்தனை காலத்திற்கு நாம் இப்படியே சிதறி கொண்டிருக்கிறது அப்படின்னு கேட்டிருக்கு. இதெல்லாம் அப்படி மனசு அடுத்தடுத்த வரி போக பார்த்து ஈழ பிரச்சனைகள் தெரிஞ்சிருந்தா ஓரளவு தாங்கிக்க முடியாத அளவிற்கு அந்த கொடும் துயரத்தை இது போன்ற எளிய சொற்களால் புரிய வைத்த கவிஞர்களில் முதன்மையானவர் இவர். இது சொல்றாரு, இந்த ஒரு பெரிய தியாகம் இல்லையா இந்த தியாகம், இந்த தியாகத்தை அகவல் பாப்பாட பரணர் இல்லை, அரும் காப்பியம் இயற்ற இளங்கோ இல்லை. அதனால் என்ன? புது பாக்களால் பூ செய்ய புதிய பாவலர்கள் பலர் இருக்கிறோம் அப்படின்னு சொல்றாரு. இது போன்ற ஒரு பெரிய சம்பவங்கள் தமிழ்நாட்டுல நடந்திருந்தா அந்த காலத்துல உடனே பதிவுகள் ஆகியிருக்கும். அதெல்லாம் அப்படி பதிவுகள் பண்ணவங்க இப்ப இல்லாம போயிட்டாங்க. அதனால் என்ன, நாங்க இருக்கோம், கட்டாயமா இதெல்லாம் பதிவு பண்ணி ஒரு புரட்சியை ஏற்படுத்துவோம் அப்படின்னு சொல்லி பரணர் இளங்கோ அப்படின்னு சொன்னோடனே எனக்கு ஒரு செய்தி நினைவு. பொதுவா நம்மளுடைய தமிழ் நெடுமரப்பில் தோன்றிய கவிதை மரபுகளில் சங்க இலக்கிய சாயல்னு சொல்லுவாங்க. சங்க இலக்கிய சாயல் இல்லாத கவிதை இல்லை. பக்தி இலக்கியமா இருந்தாலும், சிற்றிலக்கியமா இருந்தாலும், தலபுராணமா இருந்தாலும், பாரதியோட இதா இருந்தாலும், பாரதிதாசனோட இருந்தாலும் சங்க இலக்கியத்தை சாயல் இருக்கு எல்லாமே. ஆனா பழமலை ஐயாவுடைய கவிதைகளுடைய சங்க இலக்கிய சாயலே இல்லை. அப்படி இல்லைன்னா இன்னொன்னு இருக்கு. என்ன இருக்குன்னா, சங்க இலக்கியத்தின் ஊரல் இருக்கிறது. சங்க இலக்கிய சாயலுக்கும் சங்க இலக்கிய ஊரலுக்கும் வேறுபாடு இருக்கிறது. சங்க இலக்கிய ஊரல் என்பது சங்க புலவன் நோக்கிய அந்த நுணுக்கம், அந்த மண்ணின் கவிதைகள். சங்க இலக்கியம் மண்ணில் என்ன இருக்கோ அது அப்படியே பதிவாகும். சங்க இலக்கியத்தை பேசும்போது உலக மகா திறனாய்வாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா, உலகத்திலேயே ஒரு புனைவுகள் இல்லாம ஒரு படைப்பு வந்து ஒரு பெரிய வெற்றி பெற்றது அப்படின்னா அது சங்க இலக்கியங்கள் தான். சமஸ்கிருத காப்பியங்களையோ அப்படின்னா கிரேக்க லத்தீன் காப்பியங்களையோ நாம் எடுத்துக்கொண்டால் இதெல்லாம் நம்ப முடியாத புனைவுகள் இருக்கு. புனைவுகளோடு வெற்றி பெற்ற அந்த காப்பியங்கள். ஆனால் சங்க இலக்கியங்களில் புனைவுகள் இல்லை, நம்ப முடியாத புனைவுகள், அதை நம்ப முடியாத செய்திகள் இல்லை. அப்படி இல்லாமலே ஒரு பெரிய வெற்றியை, அவற்றை விடவும் கடந்து நிற்கின்ற வெற்றியை அது பெற்றிருக்கிறது என்றால் அது இந்த மண்ணினை, மண்ணினுடைய மரபுகளை, மண்ணினுடைய செய்திகளை, மாண்புகளை பதிவு செய்யும். அது போல பதிவு செய்திருக்கிறார் ஐயா. ஐயாவை பற்றி பேசினால் நேரம் சென்று கொண்டே இருக்கும். இன்னும் தொகுத்த தகவல்கள் ஒரு 10% கூட சொல்லல. ஆனால் அதுக்காகவும் இந்த அமைப்பு இல்லை என்று நான் நினைக்கிறேன். ஏனென்றால் புத்தக மதிப்புரை, நான் ஐயாவை பற்றி கூறிவிட்டேன். இந்த கூறிய சொற்களால் நீங்கள் அவரை சென்று தேட வேண்டும்.
முழுமையாக உணர வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு இலக்கிய பணிக்கு தன்னையே ஈர்த்துள்ளார் பழமலை ஐயா அவர்கள். அவருடைய அந்த மகத்தான பணி அது நினைத்து பார்க்கும்போது இந்த தமிழகம் அவரை எப்படியெல்லாம் கொண்டாடி இருக்க வேண்டும். ஆனால் நாம் செய்தோமா என்றால் இல்லை. இப்ப வரைக்கும் நம்ம தமிழகத்துல தமிழ் தளத்துல ஒரு குறை சொல்லி இருந்துகிட்டே இருக்கு. தமிழ் அவ்வளவு பெரிய மொழின்னு சொல்றீங்களே, செம்மொழின்னு சொல்றீங்களே, எல்லாம் சொல்றீங்களே, ஆனா ஒரு நோபல் பரிசு பெற்றிருக்கா? உலகத்துவத்தில் உலக தரத்தில் பல பதிப்பகங்கள் இருக்கிறது, பல இலக்கிய விருதுகள் தரப்படுகின்றது. அது போன்ற விருதுகளை ஒன்றாவது தமிழில் இருக்கின்றவர்கள் பெற்றிருக்கின்றார்களா அப்படியெல்லாம் கேள்வி வருது. அதுக்கெல்லாம் வாயை மூடிக்கிட்டு ஏன் நம்ம பெறுவது இல்லை அப்படின்னா நம்மிடமும் இருக்கின்றார்கள். நோபல் பரிசை விடவும் ஒரு பெரிய பரிசை உருவாக்கி தர தகுந்த பெரும் படைப்பாளிகள் இருக்கின்றார்கள். ஆனால் அவர்களுக்கெல்லாம் நாம் முதன்மை முக்கியத்துவம் தருகின்றோமா என்றால் அதுதான் இல்லை. நம் தளத்தில் ஒரு வணிகத்திற்காக தன் பொருளாதார தேவைக்காக திரைப்பட பாடலாசிரியரை திரைப்பட பாடலை எழுதுபவருக்கு கிடைக்கின்ற அந்த முதன்மை, அது உண்மையா மொழி வளர்ச்சிக்காக சமூக புரட்சிக்காக கவிதை எழுதுபவருக்கு கிடைக்குதானா? கிடையாது. மித்த நாடுகளிலும் திரைப்பட பாடலாசிரியர் இருக்கின்றார்கள். அவர்களுக்கு இரண்டாம் நிலையையும் தமிழ் மொழிக்காக கவிதைகளை எழுதுவதற்கு முதல் நிலையையும் உலகார்ந்த உலகத்தரத்தில் பல நாடுகள் தருகின்றது. ஆனால் நாம் திரைப்பட பாடல் எழுதுபவர்களுக்கு முதல் நிலையையும் மொழிக்காக நமக்காக மண்ணுக்காக கவிதை எழுதுபவர்களுக்கு கடைசி நிலையையும் தருகின்றோம். அதனால்தான் அவர்கள் எல்லாம் வெளிவருவது இல்லை, அவர்களுக்கே கசந்து விடுகின்றது அந்த வாழ்க்கை. ஐயா அவர்கள் அவர் பணிக்கு அவர் இந்த தமிழகம் அவருடைய ஒரு முகமாகவே மாற்றி இருக்க வேண்டும் இந்நேரம். ஆனால் அதை செய்யவில்லை. இருந்தாலும் அதை பற்றி அவர் கவலை இல்லை. அவர் கொடுத்து கொண்டே இருக்கின்றார். அவருடைய பணி என் கடன் பணி செய்து கிடப்பதே என்று திருநாவுக்கரசர் கூறுவது போல அவரும் அவருடைய பணியை இன்று வரை, இப்போது அவருக்கு 82 வயசு ஆயிடுச்சு, 83 ஆகும் போது வர பிப்ரவரி 3 வந்தா, இந்த வயசுலயும் உறுதியா இருக்கார். இந்த படத்தை பார்த்தாலே தெரியும் அவரு எந்த அளவுக்கு அவருடைய உடலை பார்த்து கொண்டிருக்கின்றார், அவருடைய மனத்தை பார்த்து கொண்டிருக்கிறார், இன்னும் செயல்படுகின்றார். அவருக்கு விருதாக இந்த தமிழக அரசு ஒரு மாபெரும் விருதை தரவில்லை. கியாபி விஸ்வநாதனுடைய விருதை கொடுத்திருக்கின்றது. சிற்பி பாலசுப்ரமணியம் சிற்பி விருதை கொடுத்திருக்கின்றார். உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம் வாழ்நாள் சாதனையாளர் விருதை கொடுத்திருக்கின்றது. ஆனால் இவர் கட்டாயமாக சாகித்ய விருதை வாங்கியிருக்க வேண்டும். இந்த அறிவு தளத்தில் ஓரவஞ்சனை அப்படிலாம் அரசியல்னு ஒண்ணு நடக்குது இல்ல, அது ரொம்ப கொடுமையானது. அது போன்று நடந்தால் மொழியினுடைய வளர்ச்சியை நம் கனவில் கூட கண்டு பார்க்க முடியாது. இந்த அமைப்புல அந்த ஒரு வாசகம்னு சொல்லுவாங்க, அந்த மைய பொருள் மையா அப்படின்னு. புத்தகங்கள் பொருள் அல்ல புதையல் அப்படின்னு போட்டு, அது உண்மை. ஆனா அந்த புதையலை தேடி எடுப்பவர்கள் மிக மிக அரிதானவர்களாக இருக்கின்றார்கள். ஆனால் அந்த அரிதை ஒரு எளிமையாக எல்லாருக்கும் சென்று கிடைக்க வேண்டும் என்று ஒரு அமைப்பை தொடங்கி இது போன்ற நிகழ்வுகளை நடத்தி கொண்டிருக்கின்ற உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். ஒரு உலகத்தில் ஒரு மாபெரும் ஒரு சிறந்த தத்துவம் ஒன்று இருக்கு நூல்களை பற்றி. நம்முடைய ஈரோடு தமிழன்பன் ஐயா அழகாக எழுதியிருப்பாரு புத்தகத்தை பற்றி. இந்த உலகத்துல எல்லாரும் அதிகமா பேசுற வார்த்தை ஒரு சிறந்த புத்தகம் பலரால் மதிக்கப்படும், ஆனால் வெகு சிலரால் தான் படிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கு. நம்ம புத்தகத்தை மதிக்க போறோமா படிக்க போறோமா? படிச்சாதான் அந்த புத்தகத்துக்கு மதிப்பு. அதனாலதான் ஈரோடு தமிழன்பன் ஐயா என்ன சொல்லுவாருன்னா, புத்தகத்தை படித்து கிழிப்பது குற்றம் இல்லை, புத்தகத்தை கிழித்து விட்டு படிப்பது குற்றம் இல்லை, புத்தகத்தை படிக்காமலே கிழிப்பது கூட குற்றம் இல்லை, புத்தகத்தை படிக்காமலே வைத்திருப்பதுதான் மாபெரும் குற்றம். அதனால அவருடைய பணி, அவருடைய எழுத்து எல்லாமே ரொம்ப சிறப்பானது, அருமையானது. அதை நாம் முன்பு தெரிந்து கொள்ள வேண்டும். தெரிந்து கொண்டு அதை இந்த உலகத்திற்கு, இந்த கவிதை தளத்திற்கு அவரை அறிமுகப்படுத்த வேண்டும் என்றால் உண்மையானவங்களை அடையாளப்படுத்த வேண்டும். அதனால அந்த அடையாளம் இன்றிலிருந்து நம்மிலிருந்து தொடங்குகிறது, இந்த அமைப்பில் இருந்து என்று கூறி வாய்ப்பளித்த அத்துணை பேருக்கும் என்னுடைய அன்பார்ந்த நன்றிகள் நிறைவு செய்கின்றேன். உண்மையிலே மழைப்பொழிவு போன்ற நீண்டதொரு சொற்பொழிவு என்றுதான் கூற வேண்டும். பொதுவாக மனிதனது மனதின் எண்ணங்களை மண்ணிலே விதைக்கும் பொழுது கவிதையானது நிலை பெறும், வெற்றி பெறும் என்ற கருத்தையும் படைப்புகளையும் படைப்பாளர்களையும் ஒப்பீட்டாய்வு நோக்கிலே எடுத்து கூறி
இன்றைய நூல் வாசிப்பு முற்றத்தை நகர்த்தி சென்ற ஐயன் தமிழவன் அவர்களுக்கு கல்லூரி மற்றும் தமிழ்துறையின் சார்பாக நன்றி கூறிக்கொள்கின்றோம். அடுத்ததாக நிகழ்வு குறித்த கருத்துரை வழங்க வருமாறு மலேசியாவை சார்ந்த முனைவர் குணசீலன் சுப்பிரமணியன் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஐயன் தமிழன் அவர்களுக்கு முதலில் என்னுடைய வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். அடையாளப்படுத்தப்படாத, அங்கீகரிக்கப்படாத ஒரு கவிஞரை அவர் தன்னுடைய கருத்துரையின் மூலம் நமக்கு அறிமுகப்படுத்தி ஆதங்கப்பட்டுள்ளது உண்மையிலேயே நெகிழ்ச்சியாக இருக்கிறது. என்ன காரணம்? எங்க நாட்டு கவிஞர், பெருங்கவிஞர் ஐயா சீனி நைனா முகமது அவர்கள் ஒன்று சொல்லுவாரு, மதிப்பு, அதாவது தகுதி இல்லாதவர்களுக்கெல்லாம் விருது கொடுத்த பிறகு தகுதி உள்ளவனுக்கு கொடுக்காமல் இருப்பதுதான் தகுதி, அதுதான் மிகப்பெரிய விருது அப்படின்னு சொல்லுவார். அந்த வகையில நீங்க உங்களுடைய ஆதங்கம் மாற்றிக்கொள்ள வேண்டும், ஆதங்கத்தை மாத்திக்கணும். ஏன்னா தகுதி குறைந்தவர்களுக்கெல்லாம் அரசு விருது கொடுத்து ஒரு தகுதியான மனிதருக்கு அரசுக்கு மீண்டும் இப்ப விருது கொடுத்தா அது அவருக்கு தான் தகுதி குறைவு. அவருக்கு விருது கிடைக்காம இருந்ததுதான் அவருடைய தகுதி அப்படின்னு நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்த வகையில காலந்தோறும் கவிதையினுடைய அந்த இலக்கணம் மாறி வந்திருக்கு. அந்த வகையில நம்முடைய ஐயா பல மலாய், நான் கூட அப்படிதான் படித்தேன். நாங்க மலாய் நாட்டில் இருக்கிறதுனால இது பல மலாய் கவிஞர் தான் ஏதோ ஒரு எங்க நாட்டோட தொடர்புடைய ஒரு கவிஞரா அல்லது கவிதைகளா இருக்குமா அல்லது கவிஞரா இருப்பாரா அப்படின்னு. ஆனா ஒரு காலந்தோறும் அந்த கவிதையினுடைய வடிவம் மாறி வந்திருக்கிறது. அந்த வகையில இல்லையா, அதாவது காலந்தோறும் கவிதை மாறி வந்திருக்கு. அந்த வகையில இந்த பழைய மண் சார்ந்த வாழ்க்கையை, அது விழுமியங்களை ஒரு நவீன கவிதையில் அல்லது நவீன வடிவத்தில் கொண்டு வந்து சேர்த்திருக்கின்ற ஒரு கவிதை சிற்பி என்று இவரை நாம் கொள்ளலாம். உங்களுடைய கருத்துப்படி, உங்களுடைய அவரை நீங்க சொன்னது மாதிரி நாங்கள் வாசித்ததில்லை, படித்ததில்லை. உங்களுடைய படைப்பின் வழியாக நாம் புரிந்து கொண்டது. ஆக நிறைய விஷயங்கள் உங்களுடைய அந்த பேச்சிலே அவருடைய கவிதையில் இடம்பெற்றதை நீங்கள் பகிர்ந்தது உண்மையிலே மகிழ்ச்சி அளிக்கிறது. ஒரு மண் சார்ந்த வாழ்வியலை, விழுமியங்களை ஒரு மண்ணிசம் சார்ந்த படைப்புகள் என்று சொன்னது மிக அருமை. இது நாம் கேட்டு என்ன இசம், புது இசெல்லாம் வந்திருக்கு. அதுல இது ஒரு நல்ல ஒரு விஷயமா இருக்கு. இந்த ஒரு மண்ணிசம் என்பது. அதே வேளையில அவர் சொன்னது, அவரை அவருக்கும் அவர் மக்களை அவர்களுக்கும் உணர்த்தும் கவிதைகள் என்பது உண்மையிலே பாராட்டுக்குரிய ஒரு செய்தி. இதான் உண்மையிலே அதான் சொல்லுவாங்க, கவிதை யாருக்காக அப்படின்னா கவிஞர்கள் தனக்காக தன்னுடைய உணர்வுகளை வெளிப்படுத்துவத நீங்க படித்தா படிங்க, படிக்காட்டி போங்க, அதை பத்தி எங்களுக்கு கவலை இல்லை, என்னுடைய உணர்வு வெளிப்பாடுதான் கவிதை என்பதாக சொல்வார்கள். அந்த வகையில அவர் நிச்சயமாக ஒரு ஆச்சரியமான கவிஞராகத்தான் நமக்கு படுகின்றார். இந்த ஒரு வாய்ப்பை நிறைய விஷயங்கள் உண்மையிலேயே சொல்ல போனா, அந்த வேப்ப மரத்தின் சோகம், இனிமேப்பட்டு வேப்ப மரத்தை பார்த்தா நமக்கும் ஒரு கவலை வரும். அந்த வேப்ப மரம் ஏன் சோகப்பட்டது தெரியாது, நமக்கு ஒரு சோகம் வர வாய்ப்பு இருக்கிறது. அடுத்து அந்த கோழியின் கொலை, அடுத்து இலக்கிய உயிரில்லையா என்ற செய்தி, அல்லது ஒரு கர்ப்பிணி பெண்ணினுடைய ஈழத்து கவிதை, எத்தனை காலத்துக்கு இதை தவிர்ப்பது அப்படின்னு தாங்குவது என்ற செய்திகள் எல்லாமே உண்மையிலேயே அருமை. பாராட்டுக்கள் ஐயா. உங்களுடைய ஆதங்கம் எப்படி அதை நிவர்த்தி ஆகுன்னு தெரியாது. தமிழ்நாட்டில் இருக்குது அது, அதாவது ஆஸ்கார் விருதோ ஒரு நோபல் பரிசோ அதெல்லாம் பெரிய அங்கீகாரம் இல்லை. நாம் அந்த வாழ்ந்த மனிதர்களை பற்றி இங்கு பேசுவதே பெரிய அங்கீகாரமாக நாம் பார்க்க வேண்டும். அந்த வகையில் உங்களுக்கு என்னுடைய நன்றியும் பாராட்டுகளும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். கருத்துரை வழங்கி சிறப்பித்த குணசீலன் சுப்பிரமணியன் ஐயா அவர்களுக்கு நன்றி. நிறைவாக நன்றியுரை வழங்க வருமாறு முதுகலை தமிழ்துறை தலைவர் திரு மா சிவஞானம் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம். சிவகாசி ஐயனார் ஜானகி அம்மாள் கல்லூரியின் தமிழ்துறை சார்பாக நிகழும் பன்னாட்டு அளவிலான நூல் வாசிப்பு முற்றம் நிகழ்வு 253. இந்நிகழ்வினை நாங்கள் தொடர்ந்து நடத்துவதற்கு அனுமதி அளித்த எம் கல்லூரி தாளாளர், முதல்வர் உள்ளிட்ட பெருந்தகைக்கு நன்றி. தொடக்க உரையாற்றி சிறப்பு விருந்தினரை அறிமுகம் செய்த முதுகலை தமிழ்துறை தலைவர் முனைவர் நா அருள்மொழி அம்மா அவர்களுக்கு நன்றி. இளநிலை தமிழ்துறை தலைவர் முனைவர் தா சந்திரகுமார் ஐயா அவர்களுக்கு நன்றி. இன்றைய நூல் கருத்துரையாளராக நம்மிடையே சென்னை உலக தமிழாராய்ச்சி நிறுவனத்தின் முனைவர் பட்ட ஆய்வாளர் செல்வன் ஐயன் தமிழன் அவர்கள் தா பழமலை எழுதிய பழமலை கவிதைகள் என்னும் நூல் குறித்து சிறப்புரையாற்றினார். எழுத்து சீர்திருத்தத்தின் அடிப்படையில் பழமலை என்று வைத்துக் கொண்டமை, பாரதிதாசன் போன்றோரின் கவிதை பாணியினை எடுத்துரைத்தமை, நவீன கால கவிதை நடையினை உருவாக்கியவராக கருதியமை,
வட்டார வழக்கு சார்ந்து எழுதக்கூடிய மண் சார்ந்த கவிஞராக கூறியமை, மலை பொழிந்தார் போல எழுதுபவர் என்று கீராவின் கூற்றினை சுட்டிக்காட்டியமை, முதல் படைப்பாக ஜனங்களின் கதையினை பதிவு செய்தமை, தனக்கென ஒரு இசத்தை உருவாக்கி கொண்டவர், மண் சார்ந்த பொருள்களும் நம்மோடு உரையாடுகின்ற உணர்வினை ஏற்படுத்தும் தன்மையில் எழுதும் பாணி, உலகம் தரம் வாய்ந்த சிந்தனை மரபினை தொடங்கியவராக கருதியமை, தீர்க்கத்தை உடைக்கும் கவிதையாளராக இனம் காட்டியமை, கவித்துவத்தோடு எழுதும் போக்கு, சங்க இலக்கிய சாயல் இல்லாமல் சங்க இலக்கிய ஊரலில் எழுதுபவர், எத்தனை காலத்திற்கு நாம் இப்படியே சிதறிக்கொண்டு இருப்போம் என்று ஈழ போராட்டத்தை எடுத்துரைத்தமை, மொழி சார்ந்து எழுதுபவர்களுக்கு கடைநிலை விருது கிடைக்கிறது என்றமை, புத்தக வாசிப்பின் நோக்கத்தை சுட்டிக்காட்டி பல்வேறு கவிதைகளை திறம்பட எடுத்துக்கொண்டு காட்சி விவரணை விரியும் தன்மையில் பொறுமையாகவும் நேர்த்தியாகவும் உரையாற்றிய தங்களின் உரைத்தரத்திற்கு நன்றிகள் ஐயா. இன்றைய நிகழ்வு குறித்து கருத்துரை வழங்கிய மலேசியாவைச் சேர்ந்த முனைவர் குணசேகரன் சுப்பிரமணியன் ஐயா அவர்களுக்கு நன்றி. தொடர்ந்து நூல் வாசிப்பு நிகழ்ச்சியில் பயணிக்கின்ற மலேசியாவைச் சேர்ந்த முனைவர் அருணாதன், திரு மேகவர்ணன் ஜெகதீசன், திரு கோவிந்தராஜன், திரு மேஜர் இளங்கோவன் ஐயா, திரு பாண்டியன், திரு ஆறுசாமி, திரு ராமசாமி ஐயா போன்றோருக்கு நன்றிகள். இந்நிகழ்வில் இணைந்துள்ள உள்நாடு மற்றும் வெளிநாடு தமிழ் ஆர்வலர்கள், பேராசிரியர்கள், ஆய்வு மாணவர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் நன்றி. ஒரு புத்தகத்தை திறக்கிற போது ஒரு உலகம் திறந்து கொள்கிறது, ஒரு புத்தகம் எரிகிற போது ஒரு அனுபவம் எரிகிறது எனும் சிந்தனைவர்களோடு மீண்டும் அடுத்த நூல் வாசிப்பு முற்றத்தில் நல்லதொரு நூல் சந்திப்போம். நன்றி.